நம்ம எங்க டிஸ்கண்டினியூ பண்ணோம்? ஓகே. ஒரு ஸ்பெசிபிக் டேட்டாபேஸை எப்படி ஃபில்டர் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். பார்க்க போறதுக்காக இது பண்றப்ப க்ளோஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல ஏதோ ஒரு டேட்டாபேஸ் அதை மட்டும் தான் எனக்கு வேணும் அப்படின்னா, இப்போ நான் வந்து பேங்கிங் அப்படின்னு இருக்கிற ஒரு டேட்டாபேஸ் எடுக்கிறேன். ஓகேவா? இங்கே நீங்க எடிட் பண்ணணும். பேங்கிங் எடுத்தாச்சு. இப்போ என்ன ஆகும்? இது வந்து டேட்டாபேஸ் நேம்ங்கிற ஒரு வேரியபிள் வாங்கிட்டோம். இன்வோகேஸ் நம்மளுக்கு தெரியும் எஸ்கியூஎல் கொரி எப்படி ரன் பண்றதுன்னு பவர் ஷெல்ல. இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி அப்படிங்கிற ஒரு கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஹைஃபன் ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட்டுங்கிறது உங்களை நம்ப சொல்றது. இந்த சர்வர் வந்து எனக்கு இந்த சர்டிஃபிகேட்டை நான் ஸ்ட்ரெஸ் பண்ண அப்படின்னு சொல்லி. அடுத்து சர்வர் இன்ஸ்டன்ஸுங்கிறது எந்த சர்வரில் ரன் பண்ண போறீங்க. ஹைஃபன் கொரிங்கிறது எந்த கொரியை ரன் பண்ண போறீங்க. அந்த கொரி ரன் பண்றப்ப இங்க கொடுக்குறோம்ல வேரியபிள், இதை இங்க பாஸ் பண்ணிடுறோம் பாருங்க. இப்ப பேங்கிங்கிறது இங்க வந்துடும், உட்காந்துரும், வந்து அசைன் ஆயிக்கும். இப்ப இந்த பேங்கிங் டேட்டாபேஸ் உள்ள ரெக்கார்ட் மட்டும் தான் வரும். ரன் பண்ணலாமா? பைப் கொடுத்துட்டோம்னா இந்த வர்ற அவுட்புட்டை இங்கிட்டு பாஸ் பண்ணிடுறோம். எப்படி? டேபிள் ஃபார்மேட்ல. ஃபார்மட் டேபிள் ஆட்டோ சேவ். பாருங்க, ரன் பண்ணவா? அவுட்புட் வந்துருச்சு பாருங்க. என்ன டேட்டாபேஸ் நேமு, லாஜிக்கல் ஃபைல் நேம் என்ன, பிசிக்கல் நேம் என்ன, இது வந்து லாக் ஃபைலு, இது டேட்டா ஃபைல். லாக் ஃபைல் எப்படி சொல்றேன்? எல்டிஎஃப்னு முடியுது. இன்னொரு எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைப் டிஸ்கிரிப்ஷன் வந்து லாக்னு இருந்தால் அது லாக் ஃபைல். இது டேட்டா ஃபைல் எப்படி சொல்றேன்? டாட் எம்டிஎஃப்னு இருந்தால் அது டேட்டா ஃபைல். இன்னொரு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? ரோஸ்னு இருக்குது. ரோஸ்னாவே டேட்டா ஃபைல் தான். இப்போ ஸ்பெசிஃபிக், இது வந்து 5வது மெத்தடு. ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸையும் நம்ம ஃபில்டர் பண்ண முடியுது. அப்ப இன்வென்டரி கணக்கெடுக்கிறப்ப ஏதோ ஒரு சர்வர்ல ஏதோ ஒரு கடையில இந்த ஜாமா தட்டுப்பாடா இருக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்றாங்க. நீங்க நம்பாம அந்த சர்வர், அந்த கடைக்கு போய் பாக்குற மாதிரி அந்த சர்வரை கனெக்ட் பண்ணி, இதுதான் அந்த கடை, அந்த சர்வரை கனெக்ட் பண்ணி அந்த ஜாமா இந்த திங்ஸ் தான் இது, அதை தேடி வேணும், உண்மையிலேயே அது பற்றாக்குறையா தான் இருக்குதா, ஸ்டாக் இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிங்க அந்த கதையை. இப்ப இந்த பேங்கிங் சம்பந்தமான டேட்டாபேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்துட்டு வந்துடும். எவ்வளவு சைஸ்ல இருக்கு என்ன அப்படின்னு சொல்லி. இது ஒரு எக்ஸாம்பிள் தான். இந்த நடுவுல நீங்க என்ன கொடுத்தீங்களோ அதை எடுத்துட்டு வந்துடும், அவ்வளவுதான். அடுத்து 6th மெத்தட் பாத்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸை வச்சு எப்படி சம்மரி பண்ணி எடுத்துட்டு வர்றது. இது வெவ்வேறு விதமா இன்வென்ட்ரிக்காக நம்ம ஒவ்வொரு விஷயம் கலெக்ட் பண்றோம். பழசேகா பேரு காப்பி பேஸ்ட். ஓகேவா? இன்வோக் எஸ்கியூஎல் சிஎம்டி, ட்ரஸ்ட் சர்வர் சர்டிஃபிகேட், சர்வர் இன்ஸ்டன்ஸ், கொரிக்குள்ள என்ன கொரி பண்ணலாமா? இது என்ன சொல்லுதுன்னா, நீங்க இந்த டேட்டாபேஸ் சைஸ் வச்சு டிசெண்டிங்ல ஆர்டர் பண்றோம், அவ்வளவுதான். ஆர்டர் பை டோட்டல் சைஸ் எம்பி டிசெண்டிங். இப்போ என்ன ஆகுது? உங்களுக்கு வர்ற அவுட்புட்ல உங்க சர்வர்லயே உங்க கடையிலேயே எந்த ஜாமா அதிகமா இருக்கு, அம்மா கதைப்படி எந்த திங்ஸ் அதிகமா இருக்கு, எஸ்கியூஎல் சர்வர்ல எந்த டேட்டாபேஸ் அதிக சைஸ்ல இருக்குது. இப்போ வேர்ல்டு வேர்ல்டு இம்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற டேட்டாபேஸ் தான் அதிக சைஸ்ல இருக்கு உங்க சர்வர்ல. உங்க கடையில இது வந்து சில்லி பவுடர்னு வச்சுக்கோங்க. சில்லி பவுடர் வந்து நிறைய ஸ்டாக் இருக்கு அப்படின்னு ஒரு இமேஜின் பண்ணி அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கடைங்கிறது லோக்கல் ஹோஸ்ட். அதுல ஒவ்வொன்றும் ஒரு ஒரு திங்ஸ், அதுல எந்த ஸ்டாக் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத இங்க கொடுத்து எடுத்துட்டு வர்றீங்க. ஃபர்ஸ்ட் வர்றது சில்லி பவுடரு, இவ்வளோ குவான்டிட்டி இருக்கு. நம்ம கதைப்படி வைடு வேர்ல்டு இம்போர்ட்டர்ஸ்ங்கிற டேட்டாபேஸ் தான் அதிக சைஸ்ல இருக்குது. இது வந்து 6th மெத்தட். இதை நான் ஷேர் பண்றேன், உடனே கோ த்ரூ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன? ஜஸ்ட் நீங்க எஸ்கியூஎல் கொரியை ரன் பண்றது. செகண்ட் மெத்தட் என்ன பண்ணோம்? எஸ்எம்ஓ ஆப்ஜெக்ட்ஸ், எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ், இது மூலமா எடுத்தோம். தேர்ட் மெத்தட் என்ன? அவுட்புட்டுக்கு இந்த மாதிரி அவுட்புட் வந்தா இந்த கலர் கொடு அப்படின்னு சொல்லி கலர் கோடிங் கொடுத்தோம், ஒரு பெட்டர் விசிபிலிட்டி பர்பஸுக்காக. ஃபோர்த் மெத்தடு வர்ற அவுட்புட்டை ஒரு எக்ஸல் ஃபைல்ல எக்ஸ்போர்ட் பண்ண வச்சோம். அம்மா பண்ணல, அதுவாகவே எக்ஸ்போர்ட் ஆகி உட்காந்துக்குச்சு.
இந்த பாத்துல போய் நம்ம அந்த பாத்து கொடுத்துருந்தோம். சி கோலன்ல டெம் டிரைவ் ஃபோல்டர்ல இந்த பேர்ல இந்த ஃபைல் நேம். ஓகேவா? அடுத்து ஒரு ஸ்பெசிபிக் டேட்டாவை ஒரு ஸ்பெசிபிக் திங்ஸை நான் ஃபில்டர் பண்ணி எடுத்தேன். ஸ்பெசிபிக் டேட்டா பேஸை கடைசியா ஒரு சம்மரி எடுத்தேன். எந்த டேட்டாபேஸ் சைஸ் அதிகமா இருக்கு அதை எடுத்துட்டு வா எனக்கு அப்படின்னு சொல்ற கொரி தான் அந்த லாஸ்ட் நம்ம பார்த்தது. இந்த இருக்கு பாருங்க, ஆர்டர் பை டோட்டல் சைஸ் டிசெண்டிங் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னாவே டோட்டல் சைஸ் எது பெருசா இருக்கோ அந்த ஆர்டர்ல அப்படியே இறங்கு வரிசையில இருக்கும். டிசெண்டிங்கிறது இறங்கு வரிசையில. இது கோ த்ரூ பண்ணி பாருங்க. நான் நோட்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்றேன். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணி பண்றீங்களோ அவ்வளோ எரர் வரும். அப்பதான் கத்துக்குவீங்க. சைக்கிள் ஓட்டி பழகுற மாதிரிதான். எத்தனை தடவை விழுந்து விழுந்து சின்ன வயசுல ஓட்டியிருப்பீங்க. அதே மாதிரிதான் எவ்வளவு தப்பு எரர் வருதோ அவ்வளோ நீங்க வந்து க்ரோ ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். எரர் மேக்ஸ் க்ரோ அப்படின்னு ஒண்ணு பஞ்ச், அதை பாத்துக்கங்க. எவ்வளவு எரர் இருக்குதோ அவ்வளவு நீங்க வந்து க்ரோ ஆகுறீங்க. ஒண்ணுமே இல்லாம எரர் வந்துருச்சு அப்படின்னு பயந்துட்டு போறவங்களோட விழுந்தாலும் நான் எந்திரிச்சு ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப ட்ரை பண்றவங்க தான் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா கிட்ஸ் சைக்கிள் ஓட்டிடுவாங்க. அதே கதை தான். நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பாக்குறப்ப உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரும். தேடுவீங்க, என்கிட்ட கேட்பீங்க, இல்லை குரூப்ல கேளுங்க, யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நான் பண்ணலன்னா நான் சொல்றேன். எவ்வளோ ரிவிஷன் பண்றீங்க, எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு சம்பளம் ஏறும். ஒரு வேலை நீங்க வேலை பார்த்துக்கிட்டு வேற லைன்ல வேலை பார்த்துட்டு ஐடி லைன்ல வர்றதா இருந்தா இது மாதிரி பண்ணுங்க. இல்ல ஐடி லைன்ல இருக்கீங்க, ஒரு சம்பளம் இன்னும் நல்லா ஏறல அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்டடி பண்றீங்களோ அவ்வளோ சம்பளம் ஏறும். ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா படிச்சுட்டே இருப்பாங்க, இம்ப்ளிமெண்டேஷனே பண்ண மாட்டாங்க. இம்ப்ளிமெண்டேஷன் வேணும். நம்மளோட கோர்ஸ் படி, நம்ம செஷன் படி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நான் சொல்றேன்னா, இங்க நீங்க உட்காந்து கவனிக்கிறது மட்டும் பத்தாது, இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கணும். இம்ப்ளிமெண்டேஷன்னா நீங்க உங்களோட பர்சனல் லேப்டாப்ல ஒன்று இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது செய்யாத வரையும் ஜஸ்ட் தெரிஞ்சிருக்கு, அவ்வளவுதான். தெரிஞ்சிருக்கிறவங்களும் தெரியாதவங்க இருக்காங்கல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான். ரெண்டு பேரையும் யாரு டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா ஒரே ஒரு விஷயம் தான். இம்ப்ளிமெண்ட் யார் பண்றாங்களோ அதுதான் டிஃபரன்ஷியேட் பண்ணும். ஒருத்தங்க வந்து இதை படிக்காம இருக்கவங்களும் இப்ப நீங்க இதை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதும் ஒன்னும் ஆயிடக்கூடாது. நீங்க கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இது இந்த எஸ்கியூஎல் சர்வர் மாடல் அதே தான். இது எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு ஒரு பத்தியா வருது பாருங்க, எப்படி வருது பாருங்க, ஒரு டேபிள் ஃபார்மேட்ல எல்லாமே. இது ஃபுல்லா காலம், இது ஃபுல்லா வேல்யூஸ். அது மாதிரி அதுதான் இது. மெஷின் நேம், இன்ஸ்டன்ஸ் நேம், எடிஷனு, ப்ராடக்ட் வெர்ஷன், இஸ் கிளஸ்டர்டு. இது வந்து இன்ஸ்டன்ஸை பத்தி எடுத்துட்டு வர்றோம். அடுத்து டேட்டாபேஸ் லிஸ்ட். டேட்டாபேஸ் லிஸ்ட் பாத்தீங்கன்னா டேபிள் ஃபார்மேட்ல வருது பாருங்க. நேமு இந்த இருக்கா, நேமு, ஐடி இந்த இருக்கா, ஸ்டேட்டஸ், ரெக்கவரி மாடல், கம்பேட்டிபிலிட்டி லெவல், கிரியேட் டேட், எப்ப கிரியேட் ஆச்சு டேட்டாபேஸ். ஏன் இது வந்து பத்தியா வரல, டேபிள் ஃபார்மேட்ல வருதுன்னா இந்த கமாண்ட் தான். இது அப்படியே இங்க கொடுத்தோம்னா இங்கேயும் அதே மாதிரி வரப்போறோம். பைப் ஃபார்மேட் ஹைபன் டேபிள். இந்த அப்படியே வருதுல டைப் பண்றப்ப இதுதான் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் புதுசா வந்தவங்களுக்காக திருப்பி சொல்றேன். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு மறந்துட்டீங்கன்னாலும் கூட அது ஹெல்ப் பண்ணும். பாதி 2-3 லெட்டரை நீங்க டைப் பண்ணீங்கன்னாவே. இது சூப்பரான ஒரு ஃபீச்சர். இது ரன் பண்ணலாமா? மாறிச்சு பாருங்க, அவுட்புட் தெரியுதா? டேபிள் ஃபார்மேட்ல. இன்னும் வந்து இது பத்தி ஃபார்மேட்ல வந்துச்சுல, அப்படியே மடங்கி மடங்கி இப்ப பாருங்க அப்படியே டேபிள் ஃபார்மேட்ல வந்துருச்சு. இதை நான் ஷேர் பண்றேன், பாருங்க போயிட்டு. அடுத்து இதெல்லாம் வந்து எப்படி எக்ஸல் ஃபைல்ல கொண்டு போறது அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துட்டோம். கிரியேட் ஸ்கிரிப்ட்ஸ் தட் கேதர் இன்வென்டரி இன்ஃபோ அண்ட் எக்ஸ்போர்ட் டு சிஎஸ்வி ஆர் எக்ஸல். PowerShell sniffer to export
ஏற்கனவே பார்த்ததுதான். அப்படியே நல்லா பாருங்க. இப்ப இந்த 2 லைன் தான் இதுல கொண்டாந்து பேஸ்ட் பண்ணேன். இது ஆக்சுவலா இந்த டாலர் எஸ்ஆர்விங்கிறது இங்கேயுமே டிக்ளேர் பண்ணிருக்கோம். அதனால இந்த டாலர் எஸ்ஆர்வி, இந்த டாலர் எஸ்ஆர்வி டாட் டேட்டாபேஸ் இங்க எடுக்கிற அப்படியே நாங்க எடுத்துட்டு வரோம் பாருங்க. என்னென்னலாம் எடுத்துருக்கணும் எடுத்துட்டு வந்துட்டு, இப்ப இதுல என்ன அவுட்புட் வருதோ இங்க பார்த்தோம்ல, இந்த அவுட்புட்டை தூக்கியாந்து இந்த டாலர் டேட்டாபேஸ்ல கொண்டாந்து போட்டுரும். அசைன் ஆயிடுச்சுல்ல வேரியபிள்ல. இப்ப இதுல என்ன இருக்குதோ அதை நான் என்ன பண்றேன், பைப் மூலமா இங்க தள்ளுறேன். எங்க எக்ஸ்போர்ட் சிஎஸ்விங்கிற ஒரு பவர்ஷெல் கமாண்ட் லெட்டர் யூஸ் பண்ணி எந்த பாத்துல இதை ஸ்டோர் பண்ண போறேன் அப்படிங்கறத இங்க சொல்லிட்டேன். இப்போ சில எஸ்கேல் இன்வென்டரியில டேட்டாபேஸ் டாட் சிஎஸ்வின்னு போய் ஸ்டோர் ஆகும். நாங்கதான் பார்ப்போமா? எரர் அடிக்குது, என்ன பிரச்சனை? குட் நாட் ஃபைண்ட் ஏ பார்ட் ஆஃப் த பாத். இந்த பாத்துல இந்த மாதிரி ஒரு ஃபைல் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த பாத்தே இல்லைன்னு நினைக்கிறேன். சி டிரைவ்ல எஸ்கேல் இன்வென்டரி தானே அப்படிங்கிற பேர்ல எதுவுமே எஸ்கேல் இன்வென்டரி ஃபைல் இருக்கு, ஆனா எஸ்கேல் இன்வென்டரி ஃபோல்டர் இல்லை. நல்லா பாருங்க, தெரியுதா? ஒண்ணு நம்ம வேற பார்த்து மாத்தணும், இல்லை அப்படின்னா அதை எடுத்துட்டு இங்க ஏதாவது நம்ம மீனிங்ஃபுல்லா ஒரு பேர் போட்டு சேவ் பண்ண வேண்டியதான். 13/10/2025. இப்போ ரன் பண்ணுவோமா? அக்சஸ் டினைடு. அக்சஸ் டினைடு அப்படின்னு வருது. நம்ம வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர்ல கனெக்ட் ஆகல. நல்லா பாருங்க, இங்க அட்மினிஸ்ட்ரேட்டர்னு இல்லை. சில டைரக்டா எழுதுறதுக்கு இந்த மாதிரி பண்ணதாட்டு இருக்கு. இந்த டெம்பிளை கொடுத்து பார்ப்போம். இப்பயும் போகல அப்படின்னா நம்ம இது பண்ணுவோம், அட்மினிஸ்ட்ரேட்டர் வழியா உள்ள போயிடுவோம். டெம்பிளை கொடுத்தோன்னு போயிடுச்சு பாருங்க, எழுதிருச்சு பாருங்க. இப்ப சில போய் டெம்பிள பாக்குறேன், விழுந்துருச்சு பாருங்க. தெரியுதா? ஃபைல இப்போ உள்ள டைம், நான் இருக்கிற நாட்டோட டைம், அதனால அப்படி தெரியுது. 13/10/2025 ஃபைல் விழுந்துருச்சா? இந்த இருக்கு பாருங்க, இதே டைம் தாங்க இருக்கு பாருங்க. மவுஸை பாருங்க, கர்சர். சரி, இதுல என்ன இருக்கு அப்படின்னு ஓபன் பண்ணி பார்த்துலாமா? நம்ம ஏற்கனவே பவர் ஷெல்ல ரன் பண்றப்ப அந்த அவுட்புட்டை சிஎஸ்வி ஃபைல நம்ம வாங்கிட்டோம். இப்படி சூப்பர்ல. இதை நீங்க எப்படி வேணாலும் ஃபார்மேட் பண்ணி வச்சுக்கலாம். இது எதுக்காகன்னா இன்வென்ட்ரி பர்பஸ் தான். நம்ம நோக்கம் என்ன, இன்டென்ஷன் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நம்ம இவ்வளவு செஞ்சதுமே ஒரு ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் மாதிரி. இன்வென்ட்ரி கணக்கு மேனேஜ் பண்ணிக்குவாங்கல்ல, கடைகளா இருக்கட்டும், எவ்வளோ என்னென்ன இருக்கு அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி எஸ்கியூஎல் சர்வர்ல என்னென்ன சர்வர் இருக்கு, என்னென்ன டேட்டாபேஸ் இருக்கு, எவ்வளோ இன்ஸ்டன்சஸ் இருக்கு அப்படிங்கிறத மெயின்டைன் பண்றது தான் எஸ்கியூஎல் சர்வர் இன்வென்ட்ரி. அடுத்தது இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியறதுக்காக. இது ஒரு சின்ன இது, ஒரு டிபியை வந்து ஒரு 50+ எஸ்கியூஎல் இன்ஸ்டன்ஸ் மேனேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 50+ஐயும் நான் எப்படி கனெக்ட் பண்ணி எடுக்க முடியும் அப்படின்னா, ஒன்னா கனெக்ட் பண்ணி எப்படி ரன் பண்றது கஷ்டம் இல்ல. எனக்கு ரன் பண்ணணும், ஒரு சர்வராக ரன் பண்ணி இதை காப்பி பண்ணி எக்ஸல்ல கொண்டு பேஸ்ட் பண்ணணும். அடுத்து இன்னொரு சர்வர் நான் போய் கனெக்ட் பண்ணணும். இது மாதிரி 50 தடவை பண்றதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிரும், ரொம்ப சவாலா இருக்கும். இது அப்படியே 50 சர்வர் நேமே இந்த ஒரு நோட் பேட்ல போட்டுட்டு இந்த பாத்துல சேவ் பண்ணிட்டு இதை அப்படியே ரன் பண்ணீங்கன்னா 50 சர்வர்லயும் போய் ரன் பண்ணி எடுத்துட்டு வந்துடும் உங்களுக்கு தேவையானதை. பார்க்கலாமா என்ன பண்ணுதுன்னு? நம்ம என்ன பண்றோம், சில டெம்பிள சர்வர் லிஸ்ட் அப்படிங்கிற பேர்ல ஒரு ஃபைல் போட்டேன். அது என்ன அப்படின்னா, 50 சர்வர் என்கிட்ட இல்ல பர்சனல் லேப்டாப்ங்கிறதுனால ஒரு 2-3 சர்வர் போட்டு வச்சிருக்கிறேன். இப்போ அந்த 2-3 சர்வர் போகணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணும்னா, இந்த சர்வர் லிஸ்ட் பாத்துங்கிறதுக்குள்ள பாஸ் ஆகி இந்த லூப்புக்குள்ள போயிட்டு ஒவ்வொரு சர்வரா லூப் அடிக்கும். ஒவ்வொரு சர்வருக்கும் இதை போய் எடுத்துட்டு வரும், என்ன பேரு, என்ன வெர்ஷனு, என்ன எடிஷன் அப்படின்னு எடுத்துட்டு வந்துட்டு அதை ரிட்டர்ன் பண்ணிடும். நீங்க ரன் பண்றப்ப என்ன பண்ணுவீங்க, இந்த சர்வர் லிஸ்ட் பார்த்தான பேராமீட்டரை வாங்குறீங்க. இந்த சர்வர் லிஸ்ட் பாத்துல போய் உட்காந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன் இருக்குல்ல, கெட்
SQL இன்வென்டரி அப்படிங்கிறது இது ரன் ஆகும். இது ரன் பண்றப்ப வர்ற அவுட்புட் இருக்குல்ல இந்த லைனுக்கு, இது அப்படியே பைப்பை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் சிஎஸ்விங்கிற கமாண்ட் லெட்டர் என்னத்துக்குன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எக்ஸ்போர்ட் சிஎஸ்வினா என்ன, கமா செப்பரேட்டட் வேல்யூ ஃபைலா மாத்து அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அந்த பார்த்து கொடுக்குறீங்க, இந்த சில டெம்ப்ல இந்த பேர்ல உட்காரு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரியறதுக்காக 13/10/2025. ஓகே, இது ரன் பண்ணலாமா? சாரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க இப்ப நான் ரன் பண்ண போறேன். சரி, வேற எதே காப்பி இருக்கு. இது அப்படியே இந்த ஃபங்க்ஷனை அப்படியே நான் எடுத்துட்டு வர்றேன். Control C, paste. ஓகே, ஃபங்க்ஷன் நேம், பாராமீட்டர், ஸ்ட்ரிங் பாராமீட்டர், டாலர் சர்வர் லிஸ்ட் பாத்து. இந்த பாத்தை வாங்கி இங்க வச்சுக்கோம். கெட் கண்டென்ட் உங்களுக்கு தெரியும், அதுக்குள்ள என்ன இருக்கு அதை எடுத்து இங்க வந்து அசைன் பண்ணிடுறோம். அந்த அசைன் பண்ணிருக்கிறதுல ஒன்னா லூப் அடிக்கிறதா ஃபார் ஈச் லூப்பு. உள்ள போயிட்டு இந்த 3ஐயும் எடுத்தாந்து உங்களுக்கு சொல்லிடும். 3ஐயும் எடுத்தாந்து இங்க ரிட்டர்ன் பண்ணிருக்குல்ல, இதை நான் எங்க வாங்குறேன், வர்ற அவுட்புட் அப்படியே தூக்கியாந்து எக்ஸ்போர்ட் பண்றேன். எங்க எக்ஸல் ஃபைல் ரன் பண்ணி பார்க்கலாமா? சி டெம்ப்ல அந்த பேர்ல SQL இன்வென்டரிங்கிறதுல இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த _10 அப்படிங்கிற மாதிரி இல்ல. ரன் பண்ணலாமா? ரன்னிங்னு வருது பாருங்க, தெரியுதா? ரன்னிங் ஸ்கிரிப்ட் என்ன ரன் ஆயிட்டு தான் இருக்குது. ரன்னிங் ஸ்கிரிப்ட் ரன் ஆயிடுச்சு. எரர்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும், வந்திருக்கும் ரெட் கலர்ல. இந்த மாதிரி பழைய மின்னெல்லாம் எங்கே எரர் இருந்துச்சு, இந்த மாதிரி வந்திருக்கும். ரன் ஆயிடுச்சு சக்சஸ்ஃபுல்லா. இப்ப நான் அங்க போய் பாக்குறேன் இருக்கான்னு. வந்துருச்சு பாருங்க, இப்ப உள்ள டைமுக்கு 10:34 தெரியுதா? ஓபன் பண்ணி பார்க்கலாமா என்ன இருக்குதுன்னு சொல்லி. அவன் 3 சர்வர் கொடுத்தா, நான் 2 தான் வந்திருக்கேன்னா ஒரு சர்வர் நேம் தப்பா இருந்தா ரன் ஆக மாட்டேது, கரெக்டா இருந்துச்சுன்னா ரன் ஆயிருது. இது ரெண்டுமே ஒரே என்னோட லேப்டாப் தான். இது ஒரு எடிஷனு, இது ஒரு வெர்ஷன், இது ஒரு வெர்ஷன். இது வந்து 2022 இந்த இதுதான் இருக்கு பாருங்க, 16.0, இது 15.0. இப்ப 50 சர்வரை நீங்க போய் எடுக்கிறத அசால்ட்டா பண்ணியாச்சு பாருங்க. இப்போ ஒரு இமேஜின் பண்ணிங்க, 50 சர்வர் அந்த நோட் பேட்ல கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. 50 சர்வர் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்க, 50 சர்வர்ஸ் இங்க பண்ண முடியாது. இது பர்சனல் லேப்டாப், கம்பெனில அந்த மாதிரி இருக்கும் அவ்வளவு சர்வர்ஸ். இப்போ ஒரு எவ்வளவு ஈஸியா முடிஞ்சிச்சு பாருங்க வேலை. நான் 50 சர்வரையும் கனெக்ட் பண்ணி இந்த பொரியை நான் ரன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள அவ்வளவு சவாலா இருக்கும். இது 50 சர்வர்களையும் போயிட்டு இந்த 3 இன்ஃபர்மேஷன் எடுத்துச்சு பாருங்க, சர்வர், வெர்ஷன், எடிஷன். இது மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை நீங்க மாத்தி எடுத்துக்கலாம். நம்ம என்ன எடுக்கிறோம், சர்வர் நேமு, வெர்ஷனு, எடிஷன். ஒவ்வொரு சர்வர்களையும் போயிட்டு இந்த 3ஐயும் எடுத்தாந்து எனக்கு இந்த ஃபைல்ல எழுதிரு, எக்ஸ்போர்ட் பண்ணிரு அப்படின்னு சொல்றோம். இது புரியுது இல்ல? இது கொஞ்சம் என்னென்ன ஒண்ணு என்ன பண்ணுது, இது ஏற்கனவே நடத்தினதுதான், உங்களுக்கு விளங்குறதுக்காக இது கொஞ்சம் டாக்குமெண்ட்லேயே கொடுத்துருப்பேன். நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபங்க்ஷன் எழுதி அதை கால் பண்றோம். அந்த ஒரு நோட் பேட்ல எல்லா சர்வரையும் இன்புட் பண்றோம். அதை ரீட் பண்ணுது, ரீட் பண்ணி ஒவ்வொரு சர்வரா போய் இந்த வெர்ஷன், எடிஷன் டீடைல கலெக்ட் பண்ணுது, எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணுது. எங்க CSV ஃபைலா இங்க வந்துருது பாருங்க, தெரியுதா? CSV ஃபைலா. இதுல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு டிப்பு. நீங்க நிறைய இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபங்க்ஷனை, ரொம்ப மாத்த தேவையில்ல கோட.
இது ரொம்ப ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம். ஏதாவது மாறுது அப்படின்னா ஜஸ்ட் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணா போதும். இது நீங்க என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். நம்ம இப்ப என்ன பண்ணோம், ஜஸ்ட் சர்வர் நேம் வெர்ஷன் எடிஷன் மட்டும் தான் எடுத்தோம். இன்னும் உள்ள போய் நீங்க வேற என்னெல்லாம் ரெக்யர்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் நீங்க எடுத்துக்கலாம். டேட்டாபேஸ், பேக்கப், எவ்வளவு டிரைவ், இதெல்லாம். இது என்ன ஏன் இம்பார்ட்டன்ட் இன்வென்டரி அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர்ல ஏதாவது மாற்றம் வந்திருக்குதா அப்படிங்கறத நீங்க ட்ராக் பண்றது ரொம்ப வசதியா இருக்கும். ஏதாவது ஒரு சர்வர்ல ஏதாவது சேஞ்சஸ் நடந்திருக்கா, இந்த ஆடிட் இருக்குல்ல, கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட் ரெக்யர்மெண்ட், இதுக்கு வந்து ரொம்ப உதவிகரமா இருக்கும். இந்த மாதிரி எடுத்து வச்சிட்டீங்கன்னா திடீர்னு ஆடிட்ல வந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னால உங்க சர்வர்ல என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்து அப்படியே காமிச்சிடலாம் உங்களுக்கு, ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல அந்த அவுட்புட்டோ. இந்த இன்வென்டரி மேனேஜ் பண்றது மூலமா உங்களுக்கு எவ்வளவு சர்வர் வேணும், எவ்வளவு டிரைவ் வேணும், எவ்வளவு மெமரி வேணும், எவ்வளவு சிபியு வேணும், இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். ஏதாவது பிரச்சனைனா அதை எப்படி சரி பண்றது, ரெக்கவரி பண்றது, அதையும் நீங்க பிளான் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு அடித்தளமா இருக்கும். நான் வந்து ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல இன்னும் 2 வருஷத்துக்கு நான் எனக்கு எவ்வளவு மெமரி வேணும், எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணும். ஸ்டோரேஜ்னா டிரைவ் சைஸ். இந்த திஸ் பிசில போய் ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அந்த சர்வர் வந்து. இது என்னோட பர்சனல் லேப்டாப், 16 GB ரேம். சர்வர்ல பாத்தீங்கன்னா 32 GB, 64 GB, 72 GBன்னு இருக்கும். அது மாதிரி சிபி எவ்வளோ, இந்த 2.40ங்கிறது ஜாஸ்தியா இருக்கும் அங்க. இப்படிதான் நம்ம பார்ப்போம் எவ்வளோ மெமரி, எவ்வளோ சிபியு அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஸ்டோரேஜ் உங்களுக்கு தெரியும், டிரைவ் எப்படி, எவ்வளோ டிரைவ், எவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லி. திஸ் பிசில ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் இன் நியூ விண்டோ இங்க சொல்லிச்சு பாருங்க. சி டிரைவ் டோட்டல் வந்து 447 GB இருக்கு, 59.9 GB தான் ஃப்ரீ இருக்கு. டி டிரைவ் இவ்வளோ சைஸ், இவ்வளோ ஃப்ரீ இருக்கு. இல இவ்வளோ டோட்டல் டிரைவ் சைஸ், இவ்வளோ ஃப்ரீ இருக்கு. ஹெச்ல 931 GB இருக்கு, 718 ஃப்ரீ இருக்கு. இதெல்லாம் நீங்க எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து புத்திசாலித்தனமா நீங்க வந்து முடிவெடுக்கலாம். உங்க மேனேஜ்மெண்ட் கிட்டே போய் பேசலாம். பாருங்க இவ்வளவு டிரைவ் தான் இடம் இருக்கு, எனக்கு டிரைவ் வேணும், சரி ஸ்டோரேஜ் வேணும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல மெமரி கேட்கறதா இருக்கட்டும், இல்ல சிபியு கேட்கறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்வென்ட்ரிங்கிறது அவ்வளவு முக்கியமானது. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ங்கிறது இது ஜஸ்ட் ஒரு எஸ்கல் சர்வர்ல எப்படி சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத பாக்குறதுக்காக. இது ரெஜி எடிட் இருக்குல்ல, அதுல இருந்து போய் எடுத்துட்டு வரோம். ரன் பண்ணி பாருங்க. சரி, எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும் இந்த இதெல்லாம். சரி, இது கம்ப்ளைண்ட்ஸ் ஆடிட்டுக்காக. இது என்ன சர்வர் நேம், என்ன வெர்ஷன், என்ன எடிஷனு, என்ன இன்ஜின் எடிஷன், இதெல்லாம் சில சி டிரைவ்ல டைரக்டா எழுத விடாது, டெம்போக்குள்ள போடுவோம். ஏன் சி டிரைவ்ல எழுத விடாதுன்னு யாருக்காவது ஐடியா இருக்கா? செக்யூரிட்டி பர்பஸ்க்காக. ரன் ஆயிடுச்சு. சி டிரைவ்ல டெம்ப்ல போய் பாக்குறேன். இந்த வந்துச்சு பாருங்க, எஸ்கேல் ஆடிட் ரிப்போர்ட் தெரியுதா? டபுள் கிளிக் பண்ணி பாக்குறேன் என்ன இருக்கணும் உள்ள. என்ன சர்வரு, என்ன வெர்ஷனு, என்ன எடிஷனு, என்ன இன்ஜினோட எடிஷன் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இருந்துச்சு பாருங்க. சரி, அடுத்தது உங்களுக்கு கெப்பாசிட்டி பிளானிங்க்கு என்ன மாதிரிலாம் எடுத்துட்டு வர்றது, உங்களோட டேட்டாபேஸ் சைஸ் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றது. அப்பதான் உங்களுக்கு எவ்வளவு டிரைவ் வேணும் அப்படிங்கறத அனலைஸ் பண்ணலாம். டெம்ப்ல எஸ்கியூஎல் ஆடிட் ரிப்போர்ட் அண்டர்ஸ்கோர் 10, சரி 13/10/2025 ரன் ஆயிடுச்சு. போய் பார்க்கலாமா என்ன இருக்குன்னு. இந்த வந்துருச்சு ஆடிட் ரிப்போர்ட். சர்வர் நேம், வெர்ஷன், எடிஷன், அதே டேட்டா தான் இங்கே எடுத்திருக்கோம்.
ஓ சரி, இதை செலக்டே பண்ணல. என்ன தப்பு, இப்படி ஒரு அக்சஸ் இல்லைங்கதா. டெம்ப் ரன்னிங் ஸ்கிரிப்ட் ரன் ஆகுது. கெட் எஸ்கியூஎல் டேட்டாபேஸ்னு கொடுத்து நான் இந்த சர்வர் நேமுக்கு இதெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்றேன். எடுத்துட்டு வர அவுட்புட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுங்கிற இந்த ஃபைல்ல ரன்னிங்ல இருக்கு. என்ன ஏன் ரன்னிங்ல இருக்குன்னா சர்வர் நேம் தப்பா கொடுத்துருக்கேன், அதனால முயற்சி பண்ணது போய் தேடி கனெக்ஷன் ஃபெயிலியர் எக்ஸெப்ஷன் வந்துருச்சு பாருங்க. சர்வர் நேம் என்ன, லோக்கல் ஹோஸ்ட். ரன் பண்றேன், இப்போ ஓடிடும் பாருங்க. ரன் ஆயிட்டு இருக்கு, தெரியுதா கீழே ரன்னிங் ஸ்கிரிப்ட்னு. ஒரு 5-10 மினிட்ஸ் லேட் ஆகும். இன்னைக்கு கொஞ்சம் ஆரம்பிச்சது லேட் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேப்டாப் கொஞ்சம் ரீபூட் ஆகிடுச்சு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் நம்ம முடிச்சிடலாம். இப்போ இதுல பாருங்க ரன் ஆயிடுச்சு. நான் என்ன எடுத்திருக்கேன், நேமு, சைஸு, எவ்வளோ ஸ்பேஸ் அவைலபிள், இது ஃபுல்லா இந்த ஃபைல்ல இருக்கு. போய் பார்க்கலாமா வந்திருக்கான்னு. டிவி கெப்பாசிட்டி ரிப்போர்ட், என்னென்ன டேட்டாபேஸு, எவ்வளோ சைஸு, அழகா எடுத்துட்டு வந்துச்சு பாருங்க. இப்ப இதை பேஸ் பண்ணி நீங்க கெப்பாசிட்டி பிளானிங்கா இருக்கட்டும், உங்களோட ஆடிட் பர்பஸா இருக்கட்டும், பல விஷயங்களுக்கு இதெல்லாம் வந்து ஹெல்ப்பா இருக்கும். ஆடிட் விஷயமா இருக்கட்டும், கெப்பாசிட்டி பிளானிங்னா எவ்வளோ டிரைவ் வேணும், எவ்வளோ மெமரி வேணும், எவ்வளோ சிபி வேணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க மேனேஜ்மெண்ட்டை போய் பேசி வாங்குவீங்க. அவங்க எப்படி காசு கொடுத்து வாங்குவாங்க, அவங்க வெண்டார்லாம் இருப்பாங்க, கம்பெனிகிட்ட சொல்லி எனக்கு எவ்வளோ மெமரி வேணும் அப்படின்னு சொல்லி. இது மாதிரி ஒவ்வொரு இது வந்து என்னன்னா ஜஸ்ட் இதுதான் ஏற்கனவே பார்த்தது தான். இது செஞ்சு பாருங்க, நேம் வெர்ஷன் எடிஷன் தான் எக்ஸ்போர்ட் பண்றவங்க தான். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாமே செஞ்சு பார்த்துருங்க. இது அப்படியே தமிழ்ல இருக்கும், கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நான் இவ்வளவு நேரம் சொன்னதுதான். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, லாஸ்ட் கிளாஸோட குயிஸ் பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸோட குயிஸ் என்ன, மேனேஜிங் எஸ்கல் சர்வர் கான்ஃபிகரேஷன், சேஞ்சிங் செட்டிங்ஸ், மேனேஜிங் மிஷன்ஸ், இதை பத்தி ஒரு கிளாரிட்டிக்காக ஒரு 10 குயிஸ் பார்த்தோம். ஓகேவா. அடுத்து இன்னைய கிளாஸ் வந்து எப்படி எஸ்கியூஎல் சர்வர் இன்வென்ட்ரியில ஒர்க் பண்றது, எப்படி சர்வர் இன்ஸ்டன்ஸ், டேட்டாபேஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் இதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்றது அப்படிங்கிறத பல்வேறு வகையான மெத்தட்ஸ்ல பார்த்தோம். அது எல்லாமே கோ த்ரூ பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அதுதான் இது. ஒரு 15 பேஜஸ்ல இருக்கு, இதை நான் உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். கோ த்ரூ பண்ணுங்க, செஞ்சு பாருங்க. இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக, எஸ்கியூஎல் சர்வர்ல ரன் பண்றத நம்ம பவர் ஷெல்ல எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, வித்தியாசப்படுத்துறதுக்காக ஒரு 3 கொரி வந்து எஸ்கியூஎல்ல ரன் பண்றது. அதுக்கப்புறம் பவர் ஷெல்ல அதே வேலையை நம்ம எப்படி பண்றது, எப்படி ஃபார்மட் பண்ணி டேபிளா அதை பாக்குறது, இல்லைன்னா பெட்டி பெட்டியா வரும், அது வியூ பண்றதே நல்லா இருக்காது. அப்புறம் மெத்தட் 2 எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு ஒரு கலெக்ஷனை யூஸ் பண்ணி நம்ம எப்படி எஸ்கியூஎல் சர்வர்ல தேவையான விஷயத்தை எடுக்கிறது. எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு கலெக்ஷனு. இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்மளுக்கு தேவையான டேட்டாபேஸ் நேமா இருக்கலாம், டேட்டா ஃபைலா இருக்கலாம், லாஜிக்கல் ஃபைலா இருக்கலாம், எவ்வளவு சைஸ் இருக்கலாம், முடிய போகுது நம்ம அதுக்குள்ள முடிச்சுக்கலாம் 1 or 2 மினிட்ஸ்ல. அதெல்லாம் நம்ம எடுத்தோம். அடுத்து எப்படி ஒரு கலர் கோடிங், டேட்டா ஃபைலா இருந்தா இந்த கலர் கோடு, லாக் ஃபைலா இருந்தா இந்த ஃபோர் கிரவுண்ட் கலர் கோடு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த மெத்தட் வந்து எப்படி எக்ஸ்போர்ட் ஃபைலு வர்ற டேட்டாவை எந்த கமாண்ட் யூஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். எக்ஸ்போர்ட் சிஎஸ்விங்கிற கமாண்ட் யூஸ் பண்ணி. அடுத்த மெத்தட் பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாபேஸை ஸ்பெசிஃபிக்கா எனக்கு ஃபில்டர் பண்றது எப்படி அப்படிங்கிறத பார்த்தேன். நம்ம எக்ஸாம்பிள்ல பேங்கிங்கிற ஒரு டேட்டாபேஸ் பார்த்தோம். உங்களுக்கு என்ன டேட்டாபேஸ் வேணுமோ அதை நீங்க வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். உள்ள என்ன இருக்குல்ல இதெல்லாம். இந்த சர்வர் பார்த்த மாட்டேன். ஓகே, இப்போ டிபி டிசைன் வேணும்னா டிபி டிசைன் இங்க மாத்த போறீங்க, இந்த யுவர் டேட்டாபேஸ் நேம் பதிலாக. அடுத்தது டோட்டல் சைஸை பேஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணோம்.
அதிகமா உங்க சர்வர்ல எந்த சர்வர் டேட்டாபேஸ் பெரிய சைஸ்ல இருக்கு அதை பேஸ் பண்ணி சம்மரைஸ் பண்ணோம். ஒரு மெத்தட் என்ன அப்படிங்கிறத இதுல போட்டிருக்கு. அந்த எஸ்எம்ஓ ஆப்ஜெக்ட்ஸ் ஏற்கனவே பார்த்தோம்ல, எஸ்எம்ஓ எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான மெஷின் நேமு, இன்ஸ்டன்ஸ் நேமு, எடிஷனு, ப்ராடக்ட் வெர்ஷனு, இஸ் கிளஸ்டர்டு இதெல்லாம் பார்த்தோம். கலர் சரியா தெரியலையோ. எப்படி அது அப்படியே இந்த பொறி வந்து இதோட கண்டினியூட்டி தான். ஏன்னா இந்த $SRVங்கிறது இங்க கால் பண்ணிருப்பாங்க பாருங்க, தெரியுதா? அதோட கண்டினியூட்டி தான். இதை மட்டும் ரன் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன்னா இதோட வேரியபிள் முன்னால உள்ள கோடிங்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதோட கண்டினியூட்டி தான் அது. இது வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது மேல உள்ள அவுட்புட்டை அப்படிங்கிறதுக்காக. இது எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணா எப்படி வரும், அந்த ஃபைல் எங்க இருக்கு உங்களுக்கு புரியறதுக்காக ஸ்கிரீன்ஷாட்டோட போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் எழுதி எனக்கு என்னென்னலாம் வேணும், சர்வர் நேமு, வெர்ஷன், எடிஷனு, எத்தனை சர்வர் கொடுக்குறோமோ அத்தனை சர்வரை இந்த நோட் பேட்ல நம்ம கொடுத்து சேவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஓகே, இந்த மாதிரி சேவ் பண்ணிட்டு இதை ரன் பண்ணீங்கன்னா இந்த ஃபைல்ல இருக்கிற எத்தனை நம்பர் ஆஃப் சர்வர்ஸ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் சர்வர்ஸுக்குள்ள போய் இந்த மூணையும் எடுத்தாந்து எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கும். எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கும்னா இந்த அவுட்புட் ஓகே இந்த மாதிரி காமிக்கும். இப்போ 50 தடவை வரும், 50 சர்வர் நேமு, 50 வெர்ஷனு, 50 எடிஷனு. உங்களுக்கு ஒரே வெர்ஷனாவே இருக்குதுன்னா வேற சர்வர் நேம் மட்டும் மாறும், இங்க அதே நம்பர் வரலாம். எக்ஸாம்பிளுக்கு இதே இங்க இருக்கும், இங்க உங்களோட சர்வர் நேம், இங்க எடிஷன் நேம், ஸ்டாண்டர்ட் எடிஷன். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி டைப் பண்றேன். அடுத்து இதோட எக்ஸ்பிளனேஷன் ஒன்று என்ன பர்பஸ் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். இது ஏன் இது வந்து பவர் ஷெல் அவ்வளோ ரொம்ப முக்கியமானது, இன்வென்ட்ரி இந்த ஃபங்க்ஷன் எழுதி நம்ம ஏன் வந்து பவர் ஷெல்ல யூஸ் பண்ணா திரும்பி திரும்பி அதை நீங்க வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இது எதுக்காக எல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ்கியூஎல் சர்வர்ல ஏதாவது சேஞ்சஸ் வருதா உங்களோட என்வரன்மெண்ட்ல, ஆடிட் கம்ப்ளைண்ட்ஸுக்காகவோ இல்லை கெப்பாசிட்டி பிளானிங்காகவோ, இல்ல இன்னும் புதுசா ஒரு ப்ராஜெக்ட் வருது, பழைய ப்ராஜெக்டை வச்சு ஏதாவது ஒரு பேஸ் லைன், ஒரு நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு டேட்டா இருந்தாதான் அதை வச்சு நம்ம இன்னொன்று முடிவு பண்ணுவோம். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இன்வென்ட்ரி. இது ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸா ரன் பண்ணி காமிச்சேன், இதையும் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இது டவுட்ஸ்னா கேளுங்க, நான் வந்து நோட்ஸ் ஷேர் பண்ணிடுறேன். ஒருவேளை புதுசா வந்தவங்க இமெயில் ஐடி ஷேர் பண்ணலன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருங்க உங்களோட ஜிமெயில் ஐடியை. அப்பதான் எனக்கு வந்து இந்த நோட்ஸ்லாம் உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு வசதியா இருக்கும். இங்க போயிட்டுனா நான் அப்லோட் பண்ணுவேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சொல்லுங்க. இல்லை அப்படின்னா நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வந்து வர்ற வெட்னஸ்டே 7 PM இந்தியா டைம், 7 மணிலேருந்து 8 மணி அப்ப மீட் பண்ணுவோம். இன்னும் எத்தனை கிளாஸ் இருக்குன்னு அந்த கோர்ஸ் முடியறதுக்கு, இன்னைக்கு வந்து 15வது கிளாஸ் நினைக்கிறேன். இன்னும் வந்து ஒரு 6 கிளாஸ் தான் இருக்கு. நம்ம இது முடிச்ச பிறகு அடுத்தடுத்த கிளாஸ் வருவோம். ஏற்கனவே இருக்கிறப்போ பார்த்த கிளாஸ் ரிப்பீட் அடிக்கும், நம்ம வேற வேறதே நம்ம அட்வான்ஸா பார்ப்போம் ஒன்று ஒன்றா. இதுல நீங்க இருக்கிறப்ப நீங்க இதுவரை என்ன இருந்துச்சு எல்லாத்தையும் மறந்துருங்க. நான் சொல்றதை செஞ்சு செஞ்சு யார் ஃபோக்கஸா பண்றீங்களோ, கம்மி சம்பளம் வாங்கினீங்கன்னா அதிக சம்பளத்துக்கு போயிடலாம், இல்லை வேலையே கிடைக்கலன்னா வேலை வாங்கிடலாம், தட்டி தூக்கிடலாம் வேலை. நீங்க அதனால நீங்க வந்து எதையும் ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுன்னா நான் சொல்றதை செஞ்சுட்டே வாங்க. மெயினா இம்ப்ளிமெண்டேஷன் ரொம்ப முக்கியம், ப்ராக்டிஸ் பண்ணுங்க. லேப்டாப் இல்லாதவங்க யாராவது பக்கத்துல ஃப்ரெண்ட்ஸோ இல்லை யாராவது இந்த ஸ்கூல்ஸ்ல யாருக்காவது லேப்டாப் கொடுத்துருப்பாங்க, அவங்கள்ட்டையாவது கடன் வாங்கியாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணாம இருந்துடாதீங்க. ஓகே, ஐ ஹோப் ஐ டெலிவர் மை பெஸ்ட். We will see next class on coming Wednesday 7 PM IST. Thanks everyone.